எழுச்சிமயமாக நடைபெறக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு, குடியரசு இதழினுடைய நூற்றாண்டு நிறைவை ஒட்டிய மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் கழகத்தினுடைய கொள்கை வீராங்கனைகளுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வும் சிறப்போடு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பானதொரு உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிமாமணி ஐயா கவிஞர் அவர்களே, மிகச் சிறப்போடு எழுச்சியோடு இந்த நிகழ்வை தலைமையேற்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ஐயா ஆர்பி சித்தார்த்தன் அவர்களே, அருமை கழகத்தினுடைய கொள்கை வீராங்கனைகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். அருமை பெரியோர்களே, இன்றைய தினம் பல்வேறு சிறப்புகளை உருவாக்கிய மன்னார்குடி நகரில் மிக சிறப்பானதொரு நிகழ்ச்சியினை வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களுடைய ஆணைப்படி ஏற்பாடு செய்து வெகு பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய கழகத்தினுடைய மகளிரணி தோழியர்கள் வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள் காத்திருக்கிறார்கள். உலக வரலாற்றிலேயே ஒரு இனத்தின், ஒரு இயக்கத்தின், ஒரு தத்துவத்தின் தலைவனுக்கு சிறப்பினை வழங்கிய பெருமை நம்முடைய இயக்கத்திற்கும் நம்முடைய இயக்கத்தினுடைய மகளிர்களுக்கு மட்டுமே உண்டு. பெரியார் என தந்தை பெரியாருக்கு பட்டம் கொடுத்ததும் பெண்கள்தான். தந்தை என்று மேலும் சிறப்பித்ததும் பெண்கள்தான். தந்தை பெரியார் அவர்களுடைய தத்துவ போரில் ஆண்கள் களமிறங்குவதை விட, களமாடுவதை விட பெண்கள் களமாடுவது என்பது இரட்டிப்பு சுமை போன்றது. ஆண்கள் எளிதில் இந்த இயக்கத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பயணிக்கலாம். ஆனால் மகளிர்கள் பயணிப்பதிலே பல்வேறு இடர்கள், அந்த இடர்களை எல்லாம் தூசியாக்கி மிகச்சிறப்பாக தந்தை பெரியாரின் தத்துவத்திடத்திலே பல்லாயிரக்கணக்கான மகளிர் பயணம் செய்திருக்கிறார்கள். சுயமரியாதை சுடரொளியாக பல பேர் இன்றைக்கு நம்மிடையே இருக்கிறார்கள். ஆனால் வாடும் நிலையில் வீராங்கனைகளாக பல பெண்கள், பல்வேறு மகளிர்கள் செய்திருக்கக்கூடிய அரிய சாதனைகளை, புரட்சிகளை இங்கே வில்வம் அவர்கள் அருமையாக வடித்திருக்கிறார். அந்த நூலை வெளியிட்டு இங்கே சிறப்பிக்க இருக்கிறார்கள். அருமை பெரியோர்களே, அருள் ஊர்திரிகள் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு முன்னே உரையாற்றிய தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல பெண்கள், மகளிர்கள் பெரிய அளவிற்கு இந்த இயக்கத்திலே பாடுபட்டு கொண்டிருப்பதில், சிறையேகுவதிலும் போட்டி போட்டுக்கொண்டு சிறையேகுவதில், சட்டத்தை கொளுத்துவதில், தன்னுடைய கணவன் மறைந்த பிறகும் தான் இருக்கிறேன் என சொல்வதில், தனக்கு பிறகும் தனது மகன், தனது மகள் இந்த களப்பணிக்கு தயாரான உணர்ச்சி பொங்க மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய உணர்வை காட்டியதும் என்பதையெல்லாம் தாண்டி கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மகளிர், பெண்கள் நம்முடைய இயக்கத்திலே களமாடி இருக்கிறார்கள். கர்ப்பிணியாக இருந்தவர் மட்டும் அல்ல, குழந்தை பெற்றவர்கள், சிறையிலேயே குழந்தை பெற்றவர்கள், சிறையில் பிறந்த குழந்தைக்கு சிறை பறவை என பெயரிட்டவர்கள், அந்த அளவிற்கு உலக வரலாற்றிலே எந்த இயக்கத்திலும், எந்த விடுதலை இயக்கத்திலும் அந்த இயக்கத்தில் இடம்பெறக்கூடிய பெண்கள் கர்ப்பிணியாக இருந்து சிறையேதும், சிறையிலேயே பெற்ற குழந்தையை மீட்டு கொண்டு வந்ததும், அந்த சிறைய குழந்தைக்கு சிறை பறவை என இந்த நாட்டு மக்கள் மத்தியில் உழவ விட்டிருப்பதும் தந்தை பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகத்தினுடைய மகளிர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய சிறப்பை தவிர வேறு எந்த இயக்கத்திலும் இருக்க முடியாது. தந்தை பெரியாருடைய தத்துவம் பாதிக்கு மேல் பெண் உரிமை, பெண் அடிமை ஒழிப்பு எடுக்கின்ற கொள்கையை மையமாக வைத்து தந்தை பெரியார் மிகப்பெரிய அளவிற்கு இதை எடுத்து சொன்னார். ஜாதி இடிவும் பெண்ணடிமை ஒழிப்பும் மிகப்பெரிய அளவிற்கு தந்தை பெரியார் தத்துவத்தில் இடம் பிடிக்கிறது. அந்த வகையில் பெண்கள் உரிமையை தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறரிடம் எதிர்பார்க்கக்கூடாது, ஆண்களிடம் எதிர்பார்க்க முடியாது. தத்துவங்கள், மதங்கள் எதுவும் அதற்கு துணை நிற்காது. பெரியார் வழி ஒன்றுதான் மிகப்பெரும் வழி என சொல்லி பெரியார் பெரும்படையில் தன்னை இணைத்து கொண்டு தந்தை பெரியார் விட்டு சென்ற பணியை, அவர் போட்டு தந்த பாதையில் எந்தவித சபலங்களுக்கும் ஆளாகாமல் 93ஆம் அகவையை வயதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய
நித்தம் நோயோடும் மிகப்பெரிய நலிவோடும் போராடி கொண்டு இந்த இனத்தை எப்படியும் பெரியார் பணி முடிக்க அழைத்துச் செல்வேன், நான் அந்த பணியை என் உயிர் உள்ளளவும் தொடர்ந்து ஆற்றுவேன் என களமிறங்கியிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் தலைமையில் இந்த இயக்கத்தின் மகளிர்கள் ஆற்றும் பணி வரலாற்றில் எங்கும் இல்லாத பணி, எளிதில் விவரிக்க முடியாத பணி, ஈடு சொல்ல முடியாத பணி. அந்த பணியை ஆற்றக்கூடிய கழகத்தின் வீராங்கனைகளுக்கு, கொள்கை வீராங்கனைகளுக்கு சிறப்பு என்பது இந்த இயக்கம் காட்டக்கூடிய நன்றி. அந்த நன்றியை காட்ட நம்முடைய தலைவர் வருகை இயலாத நிலையிலே துணைத் தலைவர் காத்திருக்கிறார். கொள்கை வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி, வணக்கம்.